வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? மனோஜோட ஷோரூம்க்கு அவரோட பார்க் ஃப்ரெண்டு மொட்ட பாஸ் வராரு. "ஏன் ப்ரோ இன்னைக்கு கடைக்கு லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தொறந்தியா என்னன்னு?" கேட்குறாரு. மனோஜும் ஏன்னு கேட்க, "ரொம்ப நேரமாவே பார்க்குறேன். கூட்டமே வரல. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் வர்றாங்கன்னு" சொல்றாரு பார்க் ஃப்ரெண்டு. "ஆமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். 2, 3 நாளா கடையில கூட்டமே இல்ல. ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. பெருசா எதுவுமே சேல்ஸ் ஆகல. நானும் ஸ்டாஃப்ஸ் கிட்ட வெளியில நின்னு நோட்டீஸ் எல்லாம் குடுக்க சொன்னேன். ஆஃபர்லாம் கூட போட்டு பார்த்தேன். ஆனா யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்க அப்ளையன்ஸ் கடையில எல்லாம் கூட கிரவுட் இருக்கு. ஆனா இங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதான் ஒண்ணும் புரியலன்னு மனோஜும் சொல்றாரு. காரணம் எனக்கே புரியுது. உனக்கு புரியலையான்னு கேட்டுக்கிட்டே உட்கார்றாரு பார்க் ஃப்ரெண்டு. என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு மனோஜ் கேட்க, "உன் ஷோரூம்ல கூட்டம் இல்லாததுக்கு காரணமே உன்னோட ஒய்ஃப் இல்லாதது தான்." அப்படின்னு மொட்ட பாஸ் சொல்ல மனோஜ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன பாக்குறேன்னு மொட்ட பாஸ் கேட்க, "கண்ணாடிய திருப்பு ஆட்டோ ஓடும்னு சொல்ற மாரி இருக்கு பாஸ். அவ இருந்தா என்ன இல்லன்னா என்ன ப்ரோ? கஸ்டமர் வராததுக்கும் அவளுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம்?" அப்படின்னு மனோஜ் கேட்க, "உன்னோட லக்கி சாம்ப் உன்னோட ஒய்ஃப் தான். அவங்க உன் கூட இருந்த வரைக்கும் பிசினஸ் நல்லா தானே போயிட்டு இருந்தது." அப்படின்னு மொட்ட பாஸ் சொல்ல, "அட போங்க ப்ரோ. பொண்டாட்டி லக்கு குக்குன்னு சொல்லிக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பழைய பஞ்சாங்கம் மாரி பேசாதீங்க." அப்படின்னு மனோஜ் சொல்ல, "பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் நம்புறவன் தானே நீ? அப்புறம் என்ன? இங்க பாரு ப்ரோ, உன் ஒய்ஃப் வர்றதுக்கு முன்னாடி நீ எதையுமே உருப்படியா பண்ணினதில்ல. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிசினஸ்மேன்ங்கிற பேரையே நீ எடுத்த. உன் ஒய்ஃப் தான் உன்னோட அதிர்ஷ்டம். இன்னைக்கு நீ இவ்ளோ பெரிய ஷோரூம்க்கு ஓனரா இருக்கன்னா, அதுக்கு உன்னோட காரணம் உன்னோட ஒய்ஃப் தான். நல்லா யோசிச்சு பாரு. அவங்க ஷோரூமுக்கு வராம போன நாள்ல இருந்து தானே பிசினஸ் டல்லாச்சு. ஆனா, அவங்க இருந்த டைம்ல எவ்ளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் ராசி இருக்குப்பா. உனக்கு உன் ஒய்ஃப் தான் ராசி." அப்படின்னு மொட்ட பாஸ் பயங்கரமா கேன்வாஸ் பண்றாரு. சந்தேகப்படுற மனோஜ், "வர்ற வழியில என் ஒய்ஃப பாத்தீங்களா என்ன? இப்படிலாம் பேச சொன்னாளா?" அப்படின்னு முதலா கொஞ்சம் அறிவா கேள்வி கேட்கிறாரு. "நான் ஏன்பா உன் ஒய்ஃப பாக்க போறேன்? இல்ல உன் ஒய்ஃப் தான் என்கிட்ட வந்து பேசுறாங்களா? எல்லாத்தையுமே குதர்க்கமா யோசிக்கிற. நான் அப்சர்வ் பண்ணத வச்சு சொல்றேன். அவங்க உன் கூட இருந்தவரையிலும் நீ நல்லா டெவலப் ஆயிட்டு இருந்த. கூட இல்லாதப்ப நீ அப்படியே டல் அடிக்கிற. நீயே யோசிச்சு பாரு. உனக்கே அது புரியும்." அப்படின்னு மொட்ட பாஸ் சொல்ல, யோசிக்கிற மனோஜ், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மார்க்கெட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். மத்த விஷயங்கள இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும்." அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போதே ரோஹிணி கடைக்குள்ள அப்படியே மெதுவா நடந்து வர்றாங்க. அவங்கள தாண்டி 2 கஸ்டமர் வர்றாங்க. "சம்மர் டைம் இல்ல" அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, "சம்மர் டைம்லயாவது ஏசி காத்து வாங்குறதுக்காகவாவது எல்லாரும் ஷோரூம்குள்ள வருவாங்க. இங்க அதுவும் இல்லாம ஈல ஓட்டிட்டு இருக்க." அப்படின்னு மொட்ட பாஸ் சொல்ல, "பாஸ் அங்க பாருங்க, கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன அவ இங்கேயா இருக்கா? சும்மா அவ ராசி, பாசின்னு சொல்லிக்கிட்டு." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோங்கிறாரு மனோஜ். கஸ்டமர்ஸ பாக்குறதுக்காக நிமிர்ந்த மொட்ட பாஸ் அங்க பாத்துட்டு, "ப்ரோ அங்க பாருன்னு" காமிக்கிறாரு. மனோஜ் அங்க எட்டி பாக்க, "இப்ப தெரியுதா எப்படி கூட்டம் வருதுன்னு? உன் ஒய்ஃப் வரும்போதே கஸ்டமர்ஸையும் கூட்டிட்டு வர்றாங்க பாரு. இதுதான் அதிர்ஷ்டம். நல்லா பாத்துக்க." அப்படின்னு மொட்ட பாஸ் பயங்கரமா முட்டு குடுக்க, மனோஜ் எழுந்து வந்துட்டு இருக்க ரோகிணி கிட்ட போய், "நீ இங்க?" அப்படிங்கிறாரு. "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க, "இப்பதான் சிஸ்டர் உங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். நீங்க அவன்கிட்ட பேசுங்கன்னு" மொட்ட பாஸ் சொல்றாரு. "கொஞ்சம் தனியா பேசணும்னு" ரோகிணி சொல்ல, "ஓ பிரைவசி புரியுதுங்கிற" மொட்ட பாஸ் எழுந்து அவரோட பேக் எடுத்துக்கிட்டு, "ப்ரோ நீங்க பேசுங்க. என் பொண்டாட்டி ஒரு தோசை கல்லு கேட்டா, நான் போய் பாக்குறேன்." "பாத்தியா ப்ரோ, உன் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் நானே கஸ்டமர் ஆயிட்டேன்." அப்படின்னு மனோஜ் தோள்ல கைய வச்சு சொல்லிட்டு மொட்ட பாஸ் அந்த பக்கம் போயிடுறாரு. மனோஜ் கோவத்துல ஜங்கு ஜங்குன்னு நடந்து கல்லா கிட்ட போறாரு. பின்னாடியே ரோகிணி வர, "இப்ப எதுக்கு இங்க வந்த? அம்மா தான் உன்ன ஷோரூம்க்கு வர வேணாம்னு சொன்னாங்கல்ல. நீ வந்தது தெரிஞ்சா என்னையும் சேர்த்து தான் திட்டுவாங்க." அப்படின்னு மனோஜ் கத்த, "அதுக்குன்னு நான் வரவே கூடாதா? உன்னை பார்க்க கூடாதா?" அப்படின்னு ரோகிணி கேட்க, "இப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகும். அதானே உனக்கு வேணுங்கிறாரு." "நான் வந்திருக்கிறது எப்படி மனோஜ் அவங்களுக்கு தெரியும்? சொன்னாதானே தெரியும்." அப்படின்னு ரோகிணி கேட்க, "இப்ப என்ன? நானும் அம்மா கிட்ட பொய் சொல்லி எல்லாத்தையும் மறைக்கணுமா?" அப்படின்னு மனோஜ் கத்த, "எப்பா சாமி, நீ என்ன குத்தி காட்டுறன்னு நல்லா தெரியுது. நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. நீ எதுவும் அவங்க கிட்ட சொல்லாம இருந்தாலே போதும்." அப்படின்னு ரோகிணி சொல்ல, "முதல்ல நீ இங்க இருந்து போறியா?" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "ஏன் மனோஜ் இப்படி பேசுற? இங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்ற, வீட்லயும் என்னை அவாய்ட் பண்ற. அப்புறம் நான் உன்கிட்ட எப்படிதான் பேசுறது? நான் எப்படி உன் கூட வாழ்றதுன்னே புரியல மனோஜ்." அப்படின்னு கொஞ்சம் அழுகையோட சொல்ற ரோகிணி உடனே முகத்தை மாத்திக்கிட்டு, நான் பொய் சொல்லிட்டேன். உண்மதான்.
பெரிய பாவம் தான். ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் நீதான். நான் சொன்ன எல்லா பொய்யினாலயும் உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. நான் எதுக்காக பொய் சொன்னேங்கிற காரணத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீ தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அப்படின்னு ரோகிணி சொல்ல, பொய் சொல்றவங்க எல்லாருமே நெறைய காரணம் வச்சிருப்பாங்க. ரீசன் இருக்குங்கிறதுக்காக நீ செஞ்சது தப்பில்லன்னு ஆயிடாது. அப்படின்னு மனோஜ் வெறுப்பாவே நிக்க, ஆமா தப்புதான். உலகத்துல யாருமே பண்ணாத தப்ப நான் பண்ணிட்டேன். ஆனா நான் ஒண்ணும் காசு பணம்னு சொகுசா வாழ்றதுக்காக பொய் சொல்லல. உன் கூட வாழணும்னு தான் இப்படி சொன்னேன். உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். நீ எனக்கு கிடைக்கணும்னு தான் எல்லா பொய்யும் சொன்னேன். என்ன பாரு மனோஜ், எனக்காக இந்த உலகத்துல இருக்கிறது நீ மட்டும்தான். உனக்காக நான் எதையுமே இழக்க தயாரா இருக்கேன். ஆனா எதுக்காகவும் உன்னை மட்டும் என்னால இழக்க முடியாது மனோஜ். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என் லைஃபே நீதான். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ இல்லாம ஒரு லைஃப் நான் வாழ்றதுக்கு நான் ஒரேடியா போயிடலாம். அப்படின்னு ரோகிணி கெஞ்சலா கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்க? நீ இங்க வந்தது தெரிஞ்சா அம்மா என் மேலதான் கோவப்படுவாங்க. அப்படின்னு அவர் அதே பாயிண்ட்ல நிக்க, அப்ப உனக்கு நான் முக்கியம் இல்லையா? உங்க அம்மா மட்டும்தான் முக்கியமா? நான் உன்னோட ஒய்ஃப் மனோஜ். லைஃப் லாங்கும் உன் கூட வரப்போறது நான் தான். நாம 2 பேரும் தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். இப்படி நீ என்னை அவாய்ட் பண்ண நான் என்னதான் பண்ணுவேன்? நம்ம ஃபியூச்சர் என்னாகும்? எனக்கு பயமா இருக்கு மனோஜ். அப்படின்னு ரோகிணி பேசிட்டு இருக்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. உடனே கடுப்பாகுற மனோஜ், என்ன வேடிக்கை? எல்லாரும் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் வேலைய பாருங்க. அப்படின்னு கத்த ஸ்டாஃப் எல்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க. என்னால உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம இருக்க முடியல மனோஜ். என் மனசுல இருக்கதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குன்னு ரோகிணி சொல்ல, இதோ பாரு, இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கான இடம் இது இல்ல. கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நீ இங்க வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். தேவையில்லாத பிரச்சனை. அப்படின்னு மனோஜ் சிடுசிடுக்க, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வர வேணாம் மனோஜ். நான் கிளம்புறேன். ஆனா நீ என்னை இப்படியே அவாய்ட் பண்ணி பேசாம இருந்தா, ஒரு நாள் நீ பேசணும்னு நினைச்சா கூட நான் உன் கூட இல்லாம போயிடுவேன். அன்னைக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அப்படிங்கிற ரோகிணி அங்கிருந்து போயிட ஒரு தோசைக்கல்ல கையில எடுத்துட்டு மொட்டை பாஸ் அங்க வர்றாரு. என்னாச்சு ப்ரோ? அப்படின்னு மனோஜ் முதுகுல தட்டி கேட்க, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல ப்ரோ. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் ரோகிணி. நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு மனோஜ் புலம்புறாரு. அது நீதான் ப்ரோ முடிவு பண்ணணும். அவங்க பேசுனத நானும் கேட்டேன். இங்க பாரு ப்ரோ, லைஃப்ல அம்மா அப்பா எல்லாரும் முக்கியம்தான். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃபும் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா நம்மள நம்பி வர்றவங்க லாஸ்ட் வரைக்கும் கூடவே இருக்க போறது அவங்கதான். ஒரு 5 நிமிஷம் அவங்க உன் ஷோரூம்க்கு வந்ததுக்கே கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. உன் வாழ்க்கை முழுக்க அவங்க வந்தாங்கன்னா நீ ஓஹோன்னு இருப்ப. அவங்கதான் உன்னோட லக்கு. அது புரியாம மக்கு மாரி இருக்காத. அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, நொந்து போற மனோஜ், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல ப்ரோ. ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு ப்ரோ. வெளியில போலாமான்னு கேட்க, எங்கன்னு பயத்தோட கேக்குறாரு பார்க் ஃப்ரெண்டு. ஏதாவது பாருக்கு போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு மனோஜ் கேட்க, எப்பா டேய், நீ ஒரு தடவை பண்ணதே போதும். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்ட. உன் தம்பி மாதிரி ரெகுலரா குடிக்கிறவன் கூட கூட சேர்ந்து குடிக்கலாம். ஆனா உன்ன மாதிரி புது குடிக்காரன் கூட சவகாசம் வச்சுக்கிட்டா, ஐயையோ, நான் எங்கேயுமே வரல. சரக்கு அடிச்செல்லாம் உன் பிரச்சனை தீராது. ஒழுங்கா உட்கார்ந்து என்னன்னு யோசி. என்ன ஆள விடு ப்ரோன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. மனோஜ் என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில முத்து சோஃபால உட்கார்ந்து போனை பார்த்துட்டு இருக்க. கையில காஃபி கப்போட வர்ற மீனா, என்னங்க எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க அப்படின்னு காஃபிய நீட்ட, அத வாங்கிக்கிட்டு, எனக்கு சவாரி வர்றதே இதுல தானே. நான் என்ன மத்தவங்க மாதிரி பொழுது போகல நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு முத்து சொல்லிட்டு காஃபிய குடிக்க, அதுக்கு சொல்லலங்க. ரொம்ப நேரம் போனையே பார்த்துக்கிட்டு இருந்தா கண்ணுக்கு நல்லதில்ல. அதான் கொஞ்சம் கேப் விட்டு பாருங்க. அப்புறம் கண்ணுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுங்க. அப்படின்னு மீனா சொல்ல, ஆ, உட்டா கண்டக்டர் ஆயிடுவியாட்ருக்குங்கிறாரு முத்து. கண்டக்டர் ஆகறனும், கண்டக்டர் ஆகறனும். புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குங்கிறாங்க மீனா. ஆமாமா, தப்பில்லதான். அப்படின்னு சரண்டர் ஆகுற முத்து மறுபடியும் காஃபி குடிக்கிறாரு. மீனா முத்து பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்னு முத்து கேட்க, இன்னைக்கு சத்யாவுக்கு எக்ஸாம் இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, தெரியுமேங்கிறாரு முத்து. அவன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் சந்தோஷமா சொல்ல, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்கிறாரு முத்து. அவன் நல்லபடியா படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போயிட்டா நல்லா இருக்கும்லங்க அப்படின்னு மீனா அடுக்கிட்டே போக, அதுல என்ன டவுட் மீனா உனக்கு? அது நடக்கதான் போகுது. அவனும் பாஸ் ஆகி நல்ல வேலைக்கு போயிடுவான். லைஃப் செட் ஆயிடும் பாருங்கிறாரு முத்துவும். ஆமாங்க, என் அப்பாவோட ஆசையும் நிறைவேறிடும்.
அப்படின்னு மீனா சொல்ல, சத்யா மட்டும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான்னு வையேன், சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்துரலாங்கிறாரு முத்து. உடனே மீனாவுக்கு ஞாபகம் வருது, தங்கச்சி சொன்னது. அது அது சீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன அதுன்னு தள்ளாடுற அப்படின்னு முத்து கேக்க, இல்லங்க, நாம எதுக்கு சீதாவுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பாக்கணுங்கிறாங்க மீனா. ஏன் நாம பாக்க கூடாதா? அப்புறம் வேற யார் பாப்பான்னு கேக்குறாரு முத்து. அப்படிலாம் சொல்ல வரலங்க, எங்க அம்மா பாத்துப்பாங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் நாம பாக்க கூடாதா என்ன? அத்தையும் பாக்கட்டும், நாமளும் பாப்போம். உங்க அப்பா இருந்திருந்தான்னு வையேன், நாம யாரும் இதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. அவரே பாத்துப்பாரு. அவரு இல்லாதப்ப மூத்த மாப்பிள்ளைங்கிற ஸ்தானத்துல இருந்து நான் தானே பாக்கணும். எனக்கும் அது கடமை தானேன்னு பொறுப்பா பேசுறாரு முத்து. மீனா முத்துவ ரொம்ப பெருமையா பாத்துக்கிட்டு இருக்க. என்ன அப்படி பாக்குறேன்னு கேக்குறாரு. எங்க குடும்பத்து மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே நெகிழ்ந்து போய் சொல்ல, ஓ, உங்க குடும்பமா? அப்ப அது என் குடும்பம் இல்ல அப்படின்னு முத்து கேக்க, அப்படி இல்லங்க, நான் அப்படி சொல்ல வரல. உங்கள மாரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கோம்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, ம், என்ன மாரி ஒரு புருஷன் கிடைக்க நீயும் தான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு முத்து டக்குன்னு ஒரு பிட்ட போட்டுறாரு. ஓஹோ அப்படின்னு மீனா சிரிக்க, இல்லையா பின்ன அப்படின்னு முத்து கேட்க, ஆமா, நான் குடுத்து வச்சவதானே. அவரோட கன்னத்தை பிடிச்சு செல்லம் கொஞ்சுறாங்க மீனா. ஏங்க, நான் மாமா காஃபி குடுத்துட்டு வந்துடுறேன்னு அவங்க எழுந்திருக்க, அப்பாவுக்கு முதல்லயே கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு முத்து கேட்க, இல்லங்க, அவருக்கு சக்கரை போடாம கொடுக்கணும், அதான் தனியா போட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா கிச்சனுக்குள்ள போக, சோம்பல் முறிச்சிட்டு இருக்க முத்துவோட போன் ரிங் ஆகுது. காலையில இவ்வளவு அலுப்பா இருக்கு அப்படிங்கிற முத்து போன் எடுத்து காதுல வச்சு, சொல்லு சீதாங்கிறாரு. மாமா எங்க இருக்கீங்கன்னு சீதா பதட்டமா கேக்குறாங்க. நான் வீட்டுல தான் இருக்கேன், சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு முத்து கேக்க, மாமா, சத்யா நைட்ல இருந்து வீட்டுக்கு வரவே இல்ல மாமா அப்படின்னு சீதா சொல்ல, என்ன சொல்ற நீ? மாடியில எங்கேயாவது படுத்திருக்க போறான், போய் பாரு அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல மாமா, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல, போன் பண்ணி பாத்தியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. சுவிட்ச் ஆஃப்னு வருது மாமா அப்படின்னு சீதா சொல்ல, அப்படியா, எங்க போனா அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு இருக்க. நேத்து நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடின்னு போனான். நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்கு போவேன்னு சொன்னான். நானும் சீக்கிரம் வந்துருன்னு தான் சொன்னேன் மாமா. ஆனா நைட்டு போனவன் திரும்பி வரவே இல்ல மாமா அப்படின்னு சீதா சொல்ல, அத்தைக்கு தெரியுமான்னு முத்து கேக்குறாரு. அம்மா கிட்ட சொல்லல, அவங்க கிட்ட சொன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் பசங்க கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டேன் மாமா அப்படின்னு சீதா சொல்ல, சரி, மத்தபடி நீ எதுவும் சொல்லல அப்படின்னு முத்து கேக்க, இல்ல மாமா, நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சீதா சொல்ல, நல்லது, சரி, நான் இத பாத்துக்கிறேன். மீனா கிட்டே நீ இதை எதுவும் சொல்லிடாத. ஏன்னா இப்பதான் மீனா என்கிட்ட சந்தோஷமா வந்து அவனுக்கு எக்ஸாம் இருக்கு, பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போனா. இது தெரிஞ்சா அவளும் பயப்படுவா, எதுவும் சொல்லாத அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க மாமாங்கிறாங்க சீதா. அவன் எங்க போயிருப்பான்னு ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அப்படின்னு முத்து கேக்க, இல்ல மாமா, தெரியல. ஆனா ஹால் டிக்கெட் எல்லாம் அவன் தான் வச்சிருக்கான். ஒருவேளை அவன் நேரா எக்ஸாம் ஹாலுக்கு போயிருப்பானோ என்னமோ அப்படின்னு சீதா சொல்ல, அப்படி இருந்தா அவன் ஃபோன் பண்ணியிருப்பான்ல. சரி, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ யார்கிட்ட இது சொல்லிட்டு இருக்காத, சரியான முத்து கேக்க, சரிங்க மாமான்னு சீதா சொல்ல போனை வைக்கிறாரு முத்து. உடனே செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி, டேய் செல்வம், நீ வண்டி எடுத்துட்டு உடனே தெருமுக்குக்கு வாடான்னு சொல்ல, ஏன்னு கேக்குறாரு அவரு. நீ வாடா, முதல்ல நேர்ல வாடா சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, இதோ வந்துடுறேன்டான்னு போன் வைக்கிறாரு செல்வம். சரிடான்னு முத்து வேகமா கிளம்ப, ஏங்க இருங்க, எங்க டென்ஷனா கிளம்பி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே மீனா வர, தன்னை மாத்திக்கிற முத்து, ஒண்ணும் இல்லையே, ஒரு அவசர வேலை, மறந்துட்டேன்னு முத்து சொல்ல, எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சாப்பிடவே இல்ல, கொஞ்சம் மெதுவா போனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா அடுக்கடுக்கா கேட்டுட்டு இருக்க. கொஞ்சம் இரு மீனா, செல்வத்துக்கு ஒரு வேலை இருக்குதான், அவன் மறந்துட்டான், கூப்பிட்டான், இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன வேலைங்க அப்படின்னு மீனா கேட்க, முத்து உண்மையிலேயே டென்ஷன் ஆயிடுறாரு. போயிட்டு வந்து சொல்றேன், என்னன்னு தெரியல, போயிட்டு வந்து சொல்றேன் இரு அப்படிங்கிற முத்து டென்ஷனோட கீழே இறங்கி வந்து நிக்க, செல்வம் டூ வீலர்ல வர்றாரு. டேய் என்னடா ஆச்சுன்னு கேட்டு வண்டியை நிறுத்துறாரு. டேய் அந்த சிட்டி ஆபீஸ்க்கு போடா அப்படின்னு பின்னாடி ஏறி உட்காந்து முத்து சொல்ல, சிட்டி ஆபீஸ்க்கா, எதுக்குடா நம்ம செல்வம் கேக்குறாரு. வாழ்க்கையில முக்காவாசி பேர் கேள்வி கேட்டே நேரத்தை முடிச்சு கட்டிடுவாங்கன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். போ சொல்றேன்னு முத்து சொல்ல, சரிடான வண்டியை ஓட்டுறாரு செல்வம். செல்வம் சிட்டி ஆபீஸ் முன்னாடி வண்டியை நிறுத்த வேகமா இறங்கி வர்ற முத்து கேட் கதவை உதைக்கிறாரு. கதவு படார்னு திறந்துக்க வேகமா ஓடுற முத்து மாடி ஏறி போய் கதவை தள்ளி பார்க்க அது அசையவே இல்ல, அப்படியே இருக்கு. பின்னாடியே ஓடி வர்ற செல்வம், என்னடா பூட்டி இருக்குன்னு கேட்க, தேடி வருவான்னு தெரிஞ்சு சத்யாவை எங்கேயாவது மாத்தி வச்சிருப்பான்டா அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப என்னடா பண்றதுங்கிறாரு செல்வம். ஒருவேளை சத்யா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பானா? பேசாம சத்யா ஃப்ரெண்ட போய் பாப்போமான்னு செல்வம் கேட்க, இல்ல, கண்டிப்பா இது சிட்டியோட வேலை தான்டா, அவன் தான் சத்யாவை ஏதோ பண்ணியிருக்கான் வாங்குற முத்து டென்ஷனா படியில இறங்கி வந்து கீழே நின்னு யோசிக்கிறாரு. டேய் எனக்கே பயமா இருக்குடா,
சத்யா எதுக்குடா போயும் போய் இவங்கிட்ட எல்லாம் பழக்க வச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு செல்வம் கேட்க, சின்ன வயசு ஒன்னும் புரியாம இவன் கூட போய் பழகி தொலைச்சிட்டான். இந்த மாதிரி கெட்ட சகவாசம் கடைசியில இப்படித்தானே கொண்டு வந்து விடும். என்ன பண்றதுங்கிற முத்து, அன்னைக்கே அவன் சத்யாவை எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொன்னான்டா. அப்பவே நான் உஷாராயிட்டு இருக்கணும். ச்சே அப்படின்னு முத்து புலம்பிட்டு இருக்க. சத்யாவுக்கு வேற பரீட்சைக்கு நேரம் ஆயிருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு செல்வம் கேட்க, அதான் நானும் யோசிக்கிறேன் அப்படிங்கிற முத்து. சத்யா வேலை பார்க்குற கம்பெனி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுங்கிறாரு செல்வம். சரி வா, இந்த ஆபீஸ்க்கு போலாம் வா அப்படின்னு முத்து கூப்பிட, ஏய் அங்க போய் என்ன பண்றது, சத்யாவை இவன் தானே தூக்கியிருக்காங்கிறாரு செல்வம். டேய் நான் சொல்றேன்டா வாடாங்க, வண்டி எடுக்கிறாரு செல்வம். 2 பேரும் சத்யா வேலை செய்யற ஆபீஸ்க்கு வர்றாங்க. மேடம் வணக்கம், நான் இங்க வேலை செய்யற சத்யாவோட மாமா. அவனுக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு. நேத்து நைட்ல இருந்து அவனை காணோம். அவன் இங்க பார்ட் டைம்ல வேலை பாக்குறான். அவன் கடைசியா எப்ப வந்தான், அவனுக்கு கடைசியா நீங்க என்ன ஆர்டர் கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமான்னு முத்து கேக்குறாரு. சத்யாவான்னு அந்த பொண்ணு கேட்க, ஆமான்னு முத்து சொல்ல, 1 செகண்ட் அந்த பொண்ணு லெஜரை புரட்டுறாங்க. சிஸ்டத்துல பாத்துட்டு, சார் நேத்து தான் கொடுத்தோம், இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு லாஸ்டா ஒரு ஆர்டர் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்படியா, அந்த ஆர்டர் எங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு முத்து கேட்க, ஒரு நிமிஷம் சார் அப்படிங்கிற அந்த பொண்ணு சிஸ்டம்ல பாத்துட்டு, சார் சத்யாவோட லாஸ்ட் ஆர்டர் அன்பு நகர் அப்படின்னு ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு, அங்க போய் அவர் அங்க ஃபுட் டெலிவர் பண்ண கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்ப காலையில எதுக்கும் அவன் போகலையா அப்படின்னு முத்து கேட்க, இல்லங்க சார், அதுக்கப்புறம் அவர் பேரு என்ட்ரியிலேயே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, செல்வத்த ஒரு பார்வை பார்த்துட்டு, சரிங்க வர்றோம்னு கிளம்புறாரு முத்து. சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேலையை பார்க்க 2 பேரும் கீழே இறங்கி வர்றாங்க. என்னடா இது, பாவம் நேத்து நைட்டு வேலை செஞ்சிருக்கான் போல இருக்கு. நான் கூட ஏதோ குரூப் ஸ்டடிக்கு போயிருப்பான்னு நினைச்சேன்னு செல்வம் சொல்லிட்டு வர, இல்லடா அவன் படிக்க தான் போயிட்டு இருந்திருப்பான், பரீட்சை இருக்குன்னு நேத்து எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிற முத்து மறுபடியும் யோசிக்க, நைட்ல இருந்து போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு கேக்குறாரு. அவங்க சொன்ன அட்ரஸ்ல போய் பாப்போம், அவன் அந்த இடத்துல தானே கடைசியா டெலிவரி பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போவோம் வா வா அப்படின்னு 2 பேரும் போறாங்க. டேய் முத்து, அவங்க சொன்ன ஏரியா இதான்டா, ஏதோ ஒரு வீட்ல டெலிவரின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க. டேய் இருடா 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 அப்படிங்கிற முத்து ஓடுற பைக்ல இருந்து வேகமா இறங்கி ஒரு இடத்த நோக்கி ஓடுறாரு. டேய் பாத்து பாத்து மெதுவாடா அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்க. சத்யாவோட பைக் அங்க நிக்குது. அதுகிட்ட ஓடி வர்றாரு முத்து. செல்வமும் அங்க ஓடி வர, சத்யாவோட பைக் தான்டா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா இது, அவன் பைக் இங்க விட்டுட்டு வேற எங்கடா போயிருப்பான் அப்படின்னு செல்வம் கேட்க, என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு முத்து கேட்க, தெரியலையேடாங்கிறாரு செல்வம். அவன் வண்டியில டெலிவரி கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கான், அதுக்கப்புறம் தான் அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாண்டா நீ சொல்றதும் கரெக்ட் தான், இல்லன்னா வண்டி எதுக்கு தேவையில்லாம இங்க விட்டுட்டு போறான் அப்படின்னு செல்வம் சொல்ல, இப்ப இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பா இது சிட்டியோட வேலைதான் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் வேற ஏதாவது கூட காரணம் இருக்கலாம்ல, ஒருவேளை வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி பையோட இங்க விட்டுட்டு இங்க இருந்து போயிருந்தான்னு செல்வம் சந்தேகத்தை கிளப்புறாரு. முத்து சுத்தி முத்தி பார்க்க, அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, இப்ப தெரிஞ்சிரும் வா அப்படிங்கிற முத்து அங்க உள்ளர போக, இதுல ஒருத்தர் வர்றாரு. அண்ணே ஓனர் எங்கன்னு கேட்கதோ அங்க இருக்காரு அவரு அப்படின்னு காமிக்க, முத்துவும் செல்வமும் வர்றாங்க. சார் சார் வணக்கம் சார்ன்னு சொல்ல அவரு திரும்புறாரு. வாங்க வணக்கம், என்னங்க அப்படின்னு கேட்க, சார் ஒரு பையனை நேத்துல இருந்து காணோம், நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த ஏரியாவில தான் ஃபுட் டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறான், அவன் பைக் வெளியில தான் இருக்கு, அவனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, உங்க சிசிடிவி கேமராவை கொஞ்சம் பார்க்க முடியுமாங்க சார்னு முத்து கேக்குறாரு. இல்லங்க அதெல்லாம் முடியாதுன்னு அவரு சொல்ல, சார் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையனுக்கு எக்ஸாம் இருக்குங்க, அத எழுதாம போயிட்டு அவன் படிப்பு வீணா போயிடுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் சரி, இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டிட்டு இருந்தா நீங்க உண்மையா தான் வர்றீங்களா இல்ல வேற ஏதாவது காரணத்துக்கு வர்றீங்களான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு அவரு கேட்க, சார் நம்புங்க சார், நிஜமாவே காணாம போன அந்த பையனை தேடிதான் வந்திருக்கோம் அப்படின்னு செல்வம் சொல்ல, அப்படி உண்மையா இருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் வந்து கேட்கட்டும், நாங்க அவங்களுக்கு ஃபுட்டேஜ காட்டுறோம், ஆனா யாரெல்லாமோ வந்து கேட்டா நாங்க உடனே கொடுக்க முடியாது, புரிஞ்சுதுங்களான்னு அவரு சொல்றாரு. சார் ப்ளீஸ் சார் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார்னு முத்து கேக்குறாரு. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனேப்பா, கிளம்புங்க ப்ளீஸ், ஓகே அப்படிங்கிற ஓனர் அங்கிருந்து போயிடுறாரு. வேற வழி இல்லாம முத்து வெளியே வர, பின்னாடியே செல்வமும் வர்றாரு. அவங்க 2 பேரும் வெளியே வந்து நிக்க, மீனா கரெக்டா வண்டியை நிறுத்திடுறாங்க. கையில பூவை எடுத்துட்டு திரும்பி பார்க்க, இவங்க 2 பேர் நிக்கிறது அவங்க பார்க்க, அவங்கள இவங்களும் பாத்துடுறாங்க. பக்கத்துல வர்ற மீனா, ஏங்க இங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்க, தடுமாறுற முத்து, இங்க ஒரு வேலையா வந்தேங்கிறாரு. சில்வா அண்ணனுக்கு ஏதோ ஒரு வேலைன்னு சொன்னீங்களே அதுக்காக வந்தீங்களா
அப்படின்னு மீனா கேட்க, ஆமாமா. ஆமா அப்படின்னு செல்வம் தலையாடுறாரு. வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? அப்படின்னு மீனா கேட்க, முடிஞ்சிருமாங்கிறாரு அவரு. ஆமா, நீ என்ன இங்கன்னு முத்து கேட்க, நான் தாங்க இந்த கடைக்கு தினம் பூ குடுக்குறேன். நானும் திவ்யாவும் தான் மாத்தி மாத்தி கொண்டு வந்து குடுப்போம். அப்படிங்கிற மீனா 2 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏன் ஒரு மாரியா இருக்கீங்க? காலையில சாப்பிடாம கொள்ளாம ஓடி வந்துட்டீங்க. கார் கூட நம்ம வீட்டுக்கு வெளிய தான் இருக்கு. செல்வம் அண்ணன் பைக்ல தான் வந்தீங்களா? அப்படிங்கிற மீனா அந்த பக்கம் திரும்பி பார்க்க சத்யாவோட பைக்கையும் பார்த்துடுறாங்க. இது நம்ம சத்யாவோட வண்டி மாதிரி இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அது இல்லம்மா, டெலிவரிக்கு வந்த வண்டியா இருக்கும்னு செல்வம் சொல்ல, ஆமான்னு முத்துவும் சமாளிக்கிறாரு. இல்ல, நம்பர நல்லா பாருங்க. இது நம்ம சத்யாவோட வண்டி. அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா வண்டிகிட்ட போறாங்க. சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்கடா அப்படின்னு செல்வம் சொல்ல, வண்டிகிட்ட போற மீனா, இங்க ஏதோ டெலிவரி குடுக்க வந்திருப்பான் போல இருக்கு. இன்னைக்கு தானேங்க அவனுக்கு பரீட்சை. இந்த நேரத்துல என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு மீனா சொல்ல, முத்து அமைதியா இருக்காரு. 2 பேரையும் பார்த்துட்டு, என்னாச்சு உங்க முகமே சரியில்ல. சத்யா எங்கன்னு மீனா கேக்குறாங்க. மீனா, டென்ஷன் ஆகாத, பயப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்பவே, ஏங்க நீங்க என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்படின்னு மீனா படபடக்க, பொறுமை பொறுமைங்கிற முத்து, சத்யாவை நேத்து நைட்ல இருந்து காணோம் அப்படின்னு மெதுவா சொல்ல, ஏங்க என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு மீனா ரொம்பவே பயந்து போய் கேட்க, சீதா தான் எனக்கு கால் பண்ணி சொன்னான் அப்படின்னு முத்து சொல்ல, எங்க போயிருக்கான் அவன்? அப்படின்னு மீனா கேட்க, அவனா எங்கேயும் போகல அப்படின்னு முத்து சொல்ல, அப்புறம்னு மீனா கேக்குறாங்க. அது அவனை சித்தி கடத்தியிருப்பான்னு தோணுதுமா அப்படின்னு செல்வம் சொல்ல, சித்தி கடத்தியிருப்பானா? ஏங்க அவன் எதுக்கு சத்யாவை கடத்தணும்? அப்படின்னு மீனா கத்த, அவன் பரீட்சை எழுதுறத தடுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற முத்து முன்னாடி ஒரு நாள் நடந்த இன்சிடென்ட்ட சொல்றாரு. ஓ சத்யா, மாமா இவன் என்னை ஓவரா மிரட்டுறான் மாமா. என்ன எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு சத்யா சொன்னதை ஞாபகப்படுத்தி முத்து சொல்ல, ஐயோ கடவுளே, அப்ப சத்யாவுக்கு என்ன ஆச்சுங்க? அவனால பரீட்சை எழுத முடியாதா? அந்த பொறுக்கி என் தம்பி என்ன பண்ணா? அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா, அழாத, பயப்படாத. அவன் சத்யாவை ஒன்னும் பண்ணியிருக்க மாட்டான். அவன் பரீட்சை எழுதக்கூடாதுன்றதுக்காக புடிச்சு வச்சிருக்கான். நாங்க இப்ப சத்யாவை தான் தேடிட்டு இருக்கோங்கிறாரு முத்து. அந்த பாவி ஏங்க இப்படிலாம் பண்றான்? சத்யா மட்டும் இன்னைக்கு பரீட்சை எழுதாம போனா இத்தனை நாள் அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். அவன் வாழ்க்கையே வீணா போயிடுங்க அப்படின்னு மீனா அழ, அதுக்காக நான் அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? எப்படியாவது சத்யாவை கண்டுபிடிச்சிடலாம். இங்க வச்சுதான் அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க. அவன் பைக் இங்கதானே நிக்குது அப்படின்னு முத்து சொல்ல, என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு தான் அந்த கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்கன்னு கேட்டோம். அவரை காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாருமாங்கிறாரு செல்வம். இந்த கடை ஓனர் எனக்கு தெரிஞ்சவரு தான். நான் பேசி பாக்குறேன் வாங்கன்னு மீனா போக, ஏய் நல்லதா போச்சுடா, வாடான்னு செல்வம் சொல்ல, முத்துவும் பின்னாடியே ஓடி வர்றாரு. உள்ளர வர்ற மீனா, சார் வணக்கம் சார்னு சொல்ல, அப்புறம் வாமா வணக்கம்மா மீனா, எங்க ஆள காணோமேன்னு பார்த்தேன். கரெக்ட்டா டயத்துக்கு பூ எடுத்துட்டு வந்துட்டேன். உள்ள குடுமா அப்படின்னு சொல்ல, மீனா அந்த பக்கம் போறாங்க. 2 பேரையும் பார்த்துட்டு, ஏன்பா நீங்க இன்னும் போகலையா? நான் தான் அப்பவே போங்கன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, பூவ குடுத்துட்டு வர்றேன் மீனா. சார் சார் சார், இவரு என் வீட்டுக்காரரு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா, ஹாய் அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறவரு, உங்க பேரு அப்படிங்கிறாரு. முத்தன் சார் அப்படின்னு சொல்ல, ஆமா, ஏதோ பையனை காணோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறதுக்காக வந்தாங்க அப்படின்னு அவரு சொல்ல, சார் அது என் தம்பி தாங்க சார்ங்கிறாங்க மீனா. அப்படியான்னு அவரு கேட்க, அவனை நேத்துல இருந்து காணோம். இங்கதாங்க சார் அவன் கடைசியா வந்திருக்கான். இன்னைக்கு அவனுக்கு பரீட்சை இருக்குங்க சார். ஃபைனல் செமஸ்டர் பரீட்சை. எழுதாம போனா படிப்பே போயிடும். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார்னு மீனா கேட்க, சரிம்மா, யாரோ வந்து கேட்டாங்கன்னு தான் உதவி பண்ண முடியாதுன்னு சொன்னேன். உனக்காக பண்ணலன்னா எப்படி? ஏன்பா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்களுக்கு எடுத்து காட்டுப்பா அப்படின்னு ஓனர் சொல்ல, ரொம்ப நன்றிங்க சார்ங்கிறாங்க 3 பேரும். எப்ப இருந்துங்க சார்னு அந்த பையன் சிஸ்டத்துக்கிட்ட இருந்து கேட்க, நேத்து சாயந்தரத்துல இருந்து பாக்கலாங்கிறாரு முத்து. அவரு ப்ளே பண்ண சத்யா வந்து வண்டியை நிறுத்துறாரு. ஏங்க சத்யான்னு மீனா சொல்ல, இரு இரு பதட்டப்படாத அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, இறங்கி நிக்கிறாரு சத்யா. அப்போ ஒரு ஆம்னி வேன் வருது. அதுல இருந்து இறங்குறவரை பார்த்துட்டு, டேய் டேய் சிட்டிடா அப்படின்னு கத்துறாரு செல்வம். மத்த 4 பேரும் சேர்ந்து சத்யா கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கத பாக்குறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அன்பான வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவும் நன்றி.